பசங்களா பொம்பளை பிள்ளைங்களா? ஒய்ஃபோட பையன் இருக்கானா? பையன் கல்யாணம் பண்ணிட்டாப்லையா? ஐயா அழாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உதவி செய்யறேன்னு இப்போ திருமாவளவன் அவர்கள் புத்திஸ்டோட கண்ணீரை தொடச்சு அவருக்கு ஆறுதல் கூறி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. மது ஒழிப்பு மாநாடு குறித்து வேலூர்ல நடக்கிற ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்க திருமாவளவன் அவர்கள் வேலூர் போயிருக்காரு. விருதம்பட்டை சேர்ந்த புத்திஸ்ட் நாகராஜன் அப்படின்றவரை மீட் பண்ணி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சுங்க, உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. கார்ல அந்த புத்திஸ்ட் நாகராஜன் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கண்ணீரோட அவருடைய கதையை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தை விட்டுட்டு இந்த புத்த சேவைக்கு போயிட்டேன். ஒரு பையன், ஒரு பொண்ணு, என்னுடைய பொண்டாட்டி எல்லாருமே இருக்காங்க. இப்ப மறுபடியும் என்னுடைய குடும்பத்துக்கிட்ட போனேன். ஆனா அவங்க என்ன சேர்த்துக்கலன்னு ரொம்ப மனவேதனையோட சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சையா, ஏன் அழுறீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அந்த புத்திஸ்டுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவரை தட்டி கொடுத்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சு விட்டுருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பசங்களா பொம்பளை பிள்ளைங்களா? ஒய்ஃபோட பையன் இருக்கானா? பையன் கல்யாணம் பண்ணிட்டாப்லையா? விருதம் பெற்றாமா நான் சொல்லுவாரு, அவன் விருதம் பெற்றுன்றாரு. அதில் பொண்ணு பார்த்துட்டாப்லையா? இப்போ உங்களுக்கு இது மாதிரி கடந்து நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 10 நாள் அந்த வீட்டுக்கு போனேன். 10 நாள் போனதுனால அவர் 10 வருஷமாக இங்கே இல்லைங்க. 10 நாளாக தாங்க இங்கே வந்துருக்காரு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 10 வருஷமாக சமுதாயத்தை தானே பார்த்தாரு. அதனால் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அவன் ஒய்ஃப் சொன்னாங்களா, பையன் சொன்னாங்களா? பதில் சொல்றது இவருக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணி அவர் எடுத்துட்டு வந்தீங்க. என்னை எல்லாம் எடுத்து அந்த வீடு வாடகை எடுத்து அந்த வர்மா டீச்சர் அவர் இருக்கட்டுங்க.